ஸோ ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்னோடய வயட்டேரோட காண்டோர் 2 அப் நினைக்கிறேன், அந்த நேம் கரெக்டாக தெரியல எப்படி சொல்கிறேன்னு. அதோட சேடல் பேக் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்பெக்ஸ் பார்ப்போம், ரிவ்யூ பார்ப்போம். என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூசர் ரிவ்யூ நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம், அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் பீசஸ் இருக்குது, அதில் என்னென்ன நல்லா இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பிரிச்சிடலாம். நம்ம இது பிரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பிரிங்க. ஏன்னா கட் பண்ணும்போது நீங்கள் பேக்கையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2-3 வாட்டி பார்சல் அப்படி ஆயிருக்கு எனக்கு ஆல்ரெடி, அதனால் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ பேக் வந்துருச்சு. இந்த கவரை நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஓப்பனிங் இருக்கா? இந்த சைடு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வரப்போ மட்டும் கத்தி மொன்ன கத்தியாகவே இருக்கியா? இல்லை, நமக்கு பொறுமை கிடையாது. வாவ், சூப்பர். ஸோ காண்டோர் 2 அப், கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பேக்குள்ளே வச்சு ஸ்டிஃபன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம பார்ப்போம். 2 சைடு பக்கிள் இருக்குது. நம்ம ஒரு சைடு நம்ம ஓப்பன் ஆக்சுவலாக கழட்டிடுவோம். அதை கழட்டிட்டு நம்ம எப்படி மாட்டுறதுங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ டபுள் டீரிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது 2 சைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் டீரிங் இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேயும் நார்மல் ரிங் தான் இருக்குது. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு. ஓகே, பேக் ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட். என்னது இது? இல்லை, அந்த வாட்டர் ப்ரூஃப் பேக் இருக்குன்னு சொன்னாங்க. வாட்டர் ப்ரூஃப் பேக்கை காணும். ஓகே, அதை தனியாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அதை ஓகே, தெரியல, பார்ப்போம். இதுக்குள்ளே தனியாக இருக்காங்க. ரெயின் கவர்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ரோல் டாப் பேகு. ஸோ இதை வந்து நம்ம பைக்குள்ளே என்னென்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ ஆக்சுவலாக இதில் வெல்க்ரோவும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த வெல்க்ரோ நம்ம பேக்கில் இப்படி ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வேணுங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ரோல் இப்படி பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் போட்டுக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் சகதி இல்லை ஸ்லஷ்ஷில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா இந்த கவரையும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் மண் போச்சுன்னா உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த ரெயின் கவரை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பேக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். மேலே இந்த ரெயின் கவர் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. வயட்டேரா சின்ஸ் 2010 வரையும் இருக்குது. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வெல்க்ரோவோட இருக்குது. ஆக்சுவலாக நான் சோலோ ஸ்டாண்ட் பேக் வச்சுருக்கேன், அதில் இது இருக்கும். பட் ஆனால் வெல்க்ரோவோட இருக்காது. ஸோ இதில் வெல்க்ரோவோட இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இது. ஸோ இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளவ்ஸ், நீங்கள் இல்லைனா டென்ட்டு வாட்டவர் இதில் என்னென்ன ஃபிட் ஆகுமோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினைக்காம, நினைஞ்சாலும் பரவாயில்ல, டெம்பரவரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது. பாட்டிலுக்கு தனியாக பவுச் இருக்குது. ஸோ இது எக்ஸ்டெண்டர், இது எக்ஸ்பேண்டபிள்னால இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகிடும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வேட்டரோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலாக ஃப்ளாஷ் போட்டு தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு பேக்லேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வெளியில் ஒரு ஜிப் இருக்குது. இது உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. நீங்கள் ரெயின் கவர் போடணும். 100% வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குமோ? இதுக்குள்ளே தண்ணி போகுமான்னு தெரியல. ஸோ இங்கிட்டும் ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ
ஸோ இங்கிட்ட இன்னொரு ஒரு பேக் ஹோல்டர். ஸோ 2 சைடு கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம எல்லா சேடல் பேக்கில் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி சொருகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இதை பக்கிள் பண்ணணும் அண்ட் தென் எப்படி இதை வந்து வண்டியில் மாட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காண்டோர் மவுண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக தான் அதை நேமை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு தெரியல உடம்பு. ஸோ ஒரு சைடு வந்து அட்டாச்சாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம ஹெல்மெட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே டீரிங் டைப் தான். ஸோ இதுக்குள்ளே விட்டுட்டு இதுக்குள்ளே எடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 2 விட்டுட்டு ஸோ இந்த சைட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் இங்கே டைட்டாக தான் இருக்கும். ஸோ தூக்கிட்டு இழுக்கும்போது லூஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஸோ இது மூலிமா இந்த சைடு பாருங்கள் கொஞ்சம் சாஃப்ட். உள்ளே ஆக்சுவலாக வந்து வெல்வெட் இருக்குது, ஐ மீன் ஸ்பாஞ்சஸ் இருக்குது. நீங்கள் டேங்க்கில் இல்லை சைடு அந்த பின்னாடி இருக்க அந்த வண்டியோட பின்னாடி சீட் பக்கத்தில் இருக்க அந்த ஃபேரிங் சைடு, ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த பிளாஸ்டிக் பாட்டோ இல்லை மெட்டல் பாட்டோ வாட்டவர் அதில் வந்து உரசினாலும் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி இந்த சைடு கொஞ்சம் வெல்வெட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சேடில் ஸ்டே ஆர் இல்லைனா சாரி கார்டு 2 சைடு சாரி கார்டு இருக்க பைக்காக இருந்தால், ஐ மீன் என் வண்டியில் ஹார்லியில் 2 சைடுமே சாரி கார்டு இருக்கும். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சேடில் ஸ்டே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்க டைப்பில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வழியாக விட்டு வண்டிக்கு அட்டாச் பண்ணுற ஃபாஸ்ட்னஸ் இது. ஓகே, ஸோ இந்த டைப் மூலிமா நீங்கள் போடுற ஃபாஸ்ட்னஸ் இது. ஸோ உங்களுக்கு வராது, இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது டைட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈச் உங்களோட ஃபுட் ரெஸ்ட் ஸ்டைலையோ இல்லை வேறு எங்கேயுமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது டபுள் ரிங் டைப் தான் அது. ஸோ எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி ஸ்ட்ராப் பண்ணுறது. மவுண்டிங் ஒரு இஷ்யூ கிடையாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்போகுது, அதே டைப் தான் அது. ஸோ இந்த பேக்கை பற்றின என்னோடய அவுட்லுக் ரிவ்யூ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் இதை ரைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குன்னு. இந்த ஷீட் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஷீட் எப்படி வைக்கணும்னா இதை எடுத்துக்கோங்க. பேக் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதை சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் ஆகிடும், அந்த உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் கடைசி வரை உங்களை சொருவிடலாம். சொருவிட்டிங்கன்னா நமக்கு சேடில் பேக்கோட ஷேப் வந்துடும். கட்டலாம் கடைசி வரை வந்துருச்சா, கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இந்த சைடும் வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் விரிக்கிறது மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சேடில் பேக். இனிமேல் நம்மளோட எல்லா ரைட்ஸ்க்கும் இவன் தான் நம்ம கூட இருக்க போகிறான். ஸோ போதுமான அளவு கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஸோ 32 132, ஸோ லைக் 64 லிட்டர்ஸ் டோட்டல் கெப்பாசிட்டி. எனக்கு வந்து ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஃபார் ஹாட் கேசஸ், பிகாஸ் எனக்கு கீழே விழுந்தால் இது ஷாக் அப்சர்வ் பண்ணணும், இப்படி அப்சர்வ் பண்ணணும், அப்போ தான் வண்டி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைனா அது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து டிசாஸ்டரை விளைவிக்கலாம். ஸோ இது வந்து ஐ ஃபீல் வெரி மச் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள். ரொம்ப பெருசாகவே இருக்குது, சேடில் பேக் மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது. சாஃப்ட் பேனியர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 1 life to travel. ஸோ இதோட பேஜிங்லாம் கொடுத்துருக்காங்க, காண்டர் 2 up. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4499. ஸோ மகாராஷ்டிரா பேஸ்ட் கம்பெனி நாசிக்கில் தான் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு இது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் என்னோடய ஷாப்பில் எடுத்து வைப்பேன். ஸோ இது என்னோடய ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். இஃப் இன் கேஸ் யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். என்னோடய பில் இருக்குது. ஸோ ராஜபாண்டியன் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் என்னோடய ரிவ்யூவாக இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நான் 2-3 ரைட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து நான் ஷாப்பில் வைப்பேன். அதுக்கப்புறமா தான் என்னோடய கஸ்டமர்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து இது நான் ஒரு ப்ரொமோஷன் சேனல் மாதிரி இதை நான் பண்ண விரும்பல. பிகாஸ் நம்மளோட ட்ராவல் லைஃப் வேறு, இது பிஸ்னஸ் லைஃப் வேறு தான் நான் நினைப்பேன். ஆனால் சின்ஸ் நான் இதை யூஸ் பண்ணுறதுனால நான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இல்லை ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் அதுக்கான ஆன்சர் நான் ட்ரை பண்ணுறேன்.
ஸோ until then, take care and stay safe. I never made it, but I know